இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு வாங்க. தமிழ்நாட்டில் எம்ஆர்பி எக்ஸாம் ஃபார் நர்சஸ் ரெகுலராக நடந்துட்டு இருக்கா? எம்ஆர்பி எக்ஸாம் மூலியமாக தான் நர்சஸை எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்களா? கிடையவே கிடையாது. கான்ட்ராக்ட் பேசிஸ் மூலிமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் நர்சஸை ஹையர் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் வர நர்சஸ்க்கு எவ்வளோ தெரியுமா சேலரி இருக்கும்? மிஞ்சி போனால் 11,500 15,000 வரைக்கும் தான் சம்பளமே இருக்கும். அந்த சம்பளமாவது கரெக்டாக கொடுக்குறாங்களா? கிடையவே கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை, ஏன் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சேலரியாக எல்லாருக்கும் கொடுக்குறாங்களே. இப்போ ஏன் செவிலியர்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு வந்த ஸ்டாஃப் நர்சஸ் யாரையுமே இன்னும் பர்மனன்ட் பண்ணலை. எல்லாரையுமே டெம்பரரியாக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வேலை வாங்கிட்டு இருக்காங்க. கோவிட் டைமில் டாக்டர்ஸ் கூட அந்த பேஷண்ட்டை வந்து பக்கத்தில் நின்று பார்க்க யோசிச்ச டைமில் தன்னோட குடும்பம், தன்னோட பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தன்னோட பேஷண்ட்டை உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிட் டைமில் அந்த பேஷண்ட்டை டேக் கேர் பண்ணி பார்த்த நர்சஸ்க்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மூலிமா வந்த நர்சஸ்க்கு உங்களுக்கு வேலையை வந்து நான் வந்து பர்மனன்ட் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துச்சு. அதை இன்ன வரைக்கும் நிறைவேற்றினாலும் கேட்டால் இல்லை, கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் 10 பேஷண்ட்ஸ் இருக்கும். அந்த 10 5 வெண்டிலேட்டர் கேஸாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே வெறும் 2 ஸ்டாஃப் நர்ஸ் தான் அலோகேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஹை குவாலிட்டி ஆஃப் கேர் எப்படி கிடைக்கும்? அந்த நர்சஸ் அந்த 10 பேஷண்ட்டை எப்படி டேக் கேர் பண்ணிப்பாங்க? எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் 6 மந்த் இல்லை 1 இயர் முடித்த ஃபர்ஸ்ட் எய்டரை கான்ட்ராக்ட் மூலிமா நர்சஸ் பதில் அவங்களை ஹையர் பண்ணி பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நர்சஸ் கொடுக்குற சேலரியை விட இவங்களுக்கு கம்மியாக கொடுத்தாவே போதும், இவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் 1 இயருக்கு முன்னாடி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. என்ன தெரியுமா? ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க, ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் தான் ட்ரிப் ரிமூவ் பண்ணுறாங்க, ட்ரிப்பு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் வந்துட்டு இருக்குன்னா நர்சிங் ஸ்டாஃப்ஸ் ஷார்ட்டேஜ்னால தான் வந்துட்டு இருக்கு. ப்ராப்பராக எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நர்சிங் ஸ்டாஃப்ஸை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? இதனால் அந்த நர்சஸ் எல்லாருமே ஒர்க் ப்ரெஷரு, சேலரி இஷ்யூஸு, இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ எல்லா நர்சஸும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. போராட்டம் நடத்துகிற செவிலியர்கள், உயிரை காக்கும் செவிலியர்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும். அதுக்கு நம்ம முன்னாடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்.